திண்டிவனம் மஸ்ஜிதே ரஹ்மானின் பள்ளிவாசலில் இன்று மாலை இஃப்தார் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக புரட்சித்தாய் சின்னம்மா புறப்பட்டு சென்று வரக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு வழிநெடுகிலும் கழக தொண்டர்கள், மூபெரும் தலைவர்கள் உருவம் பொறிக்கப்பட்ட கழக கொடியை ஏந்தி புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு உற்சாக வரவேற்பினை அளித்து வருகிறார்கள். திண்டிவனம் மஸ்ஜிதே ரஹ்மான் பள்ளிவாசலில் இஃப்தார் விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புரட்சித்தாய் சின்னம்மா புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். சல்மான், விரிவான விவரம். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர்கள் பெருமக்களுடைய அவர்களை கவுர்விக்கும் வகையிலாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர்களுடைய அந்த ரம்ஜான் மாதத்தில் இஃப்தார் நிகழ்ச்சிகளில் நேரடியாக கலந்து கொண்டு அவர்களுக்கு இஃப்தார் விருந்துகளை வழங்கி வருகிறார். இந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய அந்த இஃப்தார் விருந்து நிகழ்வில் செல்வதற்காக போயஸ்காரன் ஜெயலலிதா இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புறப்பட்ட போது அந்த பகுதியில் ஏராளமான தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த ஊரப்பாக்க பகுதியில் கூடி நின்று இருக்கக்கூடிய ஏராளமான கழக பெண் தொண்டர்கள் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு கழக புரட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய உருவங்களை தாங்கிய கழக கொடிகளை ஏந்தியவாறு கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு பட்டாசு வெடித்து உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள். அதேபோன்று அந்த பகுதியில் கூடியிருந்த ஏராளமான இஸ்லாமிய பெண்களும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெறக்கூடிய அந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் நேரடியாக செல்லக்கூடிய கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வழிநெடுகிலுமே ஏராளமான கழக தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழி தொண்டலாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இது போன்ற இஸ்லாமியர்களுக்கு அவர்களை கௌரவிக்கும் வகையிலாக ஒவ்வொரு ஆண்டும் இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் விதமாக தான் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு செல்கிறார். செல்லும் வழியெல்லாம் சென்னை மட்டுமல்லாமல் தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டம் பகுதியிலும் கூட ஏராளமான கழக தொண்டர்கள், பெண் தொண்டர்கள் அதிக அளவிற்கான உற்சாகமான வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஸ்ரீகாமன். திண்டிவனம் மஸ்ஜிதே ரஹ்மான் பள்ளிவாசலில் இஃப்தார் விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புரட்சித்தாய் சின்னம்மா சென்று வரும் நிலையில் அவருக்கு கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பினை அளித்து வருகிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சல்மா.